இன்றைய தினம் உறுதியாக பிஜேபி சர்க்கார் தான் திருப்பி 3வது தடவை வரும் என்கின்ற ஒரு சூழ்நிலையில் இந்த நேஷனல் கன்வென்ஷன் கூடியிருக்கு. அதனால இது ஒர்க்கர்ஸ் மத்தியில் மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படும். நிச்சயமா இந்தியா முழுக்க ஒரு பெருமழை இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஒரு சந்தேகம் இருக்கு. ஆனா கூட்டணி நம்ம உங்க தலைமையில அமைச்சல 60 நாள்ல அந்த சந்தேகத்துக்கு ஏன்னா தினம் ஒரு சீனியர் மினிஸ்டர் கோர்ட்டில் போய் குட்டுப்படுறார், இல்லைன்னா இடியில் போய் மாட்டிக்கிறார். அவ்வளவு தூரம் இது இட் இஸ் டிஎம்கே கவர்மெண்ட்ங்கிறது கவர்மெண்ட் ஆஃப் கரப்ட், பை கரப்ட், ஃபார் கரப்ட். அத்தனை பேரும் இன்னும் சொல்ல போனால் இந்த மந்திரிகளோட சொத்துக்களை கையகப்படுத்தி விற்றா தமிழ்நாடு கடன் 8 லட்சம் கோடியை அடைச்சி விடலாம். அந்த அளவுக்கு கொள்ளக்கார கூட்டமாக இருக்குன்னு மக்கள் புரிஞ்சுட்டு இருக்காங்க. அதனால நிச்சயமாக தமிழ்நாட்டில் பெரிய அளவில் தேசிய சக்தி வரும். நிச்சயமா இப்போ வரும் தேர்தலில் பாஜக எவ்வளவு இடங்களை பெறும்? ஐ எம் நாட் அ ஃபார்ச்சூன் டெல்லர், நம்பர்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் மக்களோட பெரும் ஆதரவு உண்டு. நீங்கள் போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு உண்டு சார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.